ஸோ நான் இது வந்து ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து மேத்தமெட்டிக்கல் மாடலிங். மேத்தமெட்டிக்கல் மாடலிங் அப்படின்னாலே நமக்கு நல்லா தெரியும் we are going to get some equations, right? ஸோ இதில் வந்து மெயினாக வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ் வச்சு we are going to write some equations. பட் அதை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, அதே எலக்ட்ரிக்கல் சிஸ்டமை ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம்க்கு எப்படி எழுதலாம், அதே ஒரு கெமிக்கல் சிஸ்டம்க்கு எப்படி எழுதலாம் அப்படின்ற மாதிரி we are going to do something with the equations. And then we are going to see what happens in series and parallel. So series-ஆ இருந்தால் எப்படி equation எழுதலாம், parallel-ஆ இருந்தால் எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். And then you are going to see about distributed parameter as well as lumped parameter. So distributed அப்படின்னா ஒரு சிஸ்டமை வந்து you are going to model it as a multiple systems. ஸோ ஒரே ஒரு சிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஹார்ட் எடுக்கிறீங்கன்னா ஹார்ட் மட்டும் இல்லாமல் ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற குட்டி குட்டி காம்போனன்ட்ஸையும் நீங்கள் ஒவ்வொரு சிஸ்டமாக பண்ணீங்கன்னா தென் தட்ஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டட் பேராமீட்டர். லம்ப்டு பேராமீட்டர்னா 4-5 பேராமீட்டர்ஸ் சேர்ந்த ஒரு சிஸ்டம் வந்து நீங்கள் ஒரே ஒரு என்டிட்டியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா தென் தட்ஸ் அ லம்ப்டு பேராமீட்டர். லம்ப்டு அப்படின்னாலே டுகெதர், யூ ஆர் கோயிங் டு குரூப் இட் டுகெதர். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்டு லங்ஸ் 2 இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹார்ட் லங்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து யூ ஆர் கோயிங் டு மாடல் இட் இஸ் ஒன் சிங்கிள் சிஸ்டம் அப்படின்னா தென் இட்ஸ் அ லம்ப்டு பேராமீட்டர் சிஸ்டம். ஆர் வெறும் ஹார்ட் மட்டுமே நீங்கள் ஒரே ஒரு என்டிட்டியாக வச்சிங்க அப்படின்னா, அதாவது ஹார்ட்குள்ளே இருக்கிற சேம்பர்ஸ், வால்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு சிஸ்டமாக வச்சிங்கன்னா தென் தட்ஸ் அ லம்ப்டு பேராமீட்டர் மாடல். ஓகே. And another one we are going to see is linear time invariant and non-linear time varying system. So இது ரெண்டுத்துக்கும் உள்ள difference you have to understand. So first one is linear and time invariant. So linearனா இன்புட்க்கும் அவுட்புட்டுக்கும் லீனியராக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ இன்புட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும், இன்புட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அவுட்புட்டும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது லீனியர். அண்ட் தென் டைம் இன்வேரியண்ட், வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தெர் இஸ் நத்திங் கோயிங் டு சேஞ்ச் இன் யுவர் சிஸ்டம். ஸோ நீங்கள் வந்து என்ன டைமில் எவ்வளோ நேரம் கழிச்சு அந்த சிஸ்டமை வந்து சிமுலேட் பண்ணி பார்த்தாலும் அகைன் அண்ட் அகைன் இட்ஸ் கோயிங் டு கிவ் தி சேம் அமௌண்ட் ஆஃப் அவுட்புட். ஸோ அவுட்புட் என்ன ஃபஸ்ட்டு டே நீங்கள் என்ன அவுட்புட் எடுத்தீங்களோ டே 10 டே 100லையும் அதே அவுட்புட் தான் வரும். ஸோ தட் இஸ் யுவர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் குரூப். செகண்ட் குரூப் வந்து நான் லீனியர் டைம் வேரியிங் சிஸ்டம். ஸோ நான் லீனியர்னா இன்புட் எப்படி சேஞ்ச் ஆனாலும் அவுட்புட் வந்து அதோட இஷ்டத்துக்கு இட் வில் சேஞ்ச். இட்ஸ் நாட் டிபெண்ட் ஆன் யுவர் இன்புட். ஸோ இன்புட்க்கும் அவுட்புட்க்கும் தெர் இஸ் நோ லீனியர் ரிலேஷன்ஷிப், தட் இஸ் நான் லீனியர். டைம் வேரியிங்னா டே 1ல் நீங்கள் எடுக்கிற அவுட்புட்க்கும் டே 10ல் நீங்கள் எடுக்கிற அவுட்புட்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஒரே மாதிரி அந்த சிஸ்டம் வந்து இட் won't be a constant. So it's keep on changing with time. That's a time varying system. Okay. So these are the things we are going to see in this part. Okay. First one is generalized system properties. So general mathematical equation line and first one is resistive property. Resistive property V equal to IR. Ohm's law we all know. It's very very familiar law, right? So in the equation வச்சு தான் நம்ம வந்து எல்லா equations எழுத போறோம். Okay. அதில் we all know that V is the voltage or the driving potential. I represents the current. We all know that, right? ஸோ இதை வச்சு ஒரு ஃபிசியாலஜிக்கல் சிஸ்டம்க்கு ஈக்குவேஷன் நம்ம எழுதும்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வின்றது இட் இஸ் அன் அக்ராஸ் வேரியபிள். அதாவது பொட்டென்ஷியல் இஸ் த ஒன் விச் இஸ் புஷிங் தி எலக்ட்ரான்ஸ், ரைட், ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா இட்ஸ் அன் எஃபர்ட் அப்படின்ற மாதிரி வி ஆர் கோயிங் டு மாடல். அதே மாதிரி ஐன்றது இட்ஸ் அ த்ரூ வேரியபிள் விச் மீன்ஸ் த கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் இன் த சர்க்கியூட், ரைட்? ஸோ நம்ம ஒரு ஃபிசியாலஜிக்கல் சிஸ்டமில் ஃப்ளோன்ற பேராமீட்டரை வந்து இந்த ஐக்கு ஈக்குவலண்ட்டாக எடுத்துக்க போகிறோம். அதாவது எலக்ட்ரிக்கல் சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டியை வச்சு யூ ஆர் கோயிங் டு மாடல் யுவர் ஃபிசியாலஜிக்கல் சிஸ்டம், விச் மீன்ஸ் தட் நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷனை வச்சு தெரியாத ஒரு சிஸ்டமோட ஈக்குவேஷனை நம்ம எழுத போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதை வச்சு நம்ம எழுதணும் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு ஜஸ்ட் ரீப்ளேஸ் தி வேரியபிள்ஸ். அந்த வேரியபிள்ஸில் வி ஈக்குவல் டு ஐஆர்னு இருக்குது. அதை வந்து ஒரு ஜென்ரல் சிஸ்டம்க்கு நம்ம எப்படி எழுத போகிறோம்னா சை ஈக்குவல் டு ஆர் டவ், வேர் சை இஸ் யுவர் across variable which is effort and tau is your flow variable. So this is how we generally write your system equation. So this is a simple equation. Next comes your different types of systems. First kind of system is your resistance in a mechanical system. So ஒரு mechanical system இருக்கு அப்படின்னா this is an example of a dashpot, right? So ஒரு system இருக்கு, அதில் வந்து ஒரு dashpot இருக்கு. ஸோ எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த piston வந்து மூவ் ஆகும். ஸோ அதில் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா F equal to VRM. So this is your RM is your resistance in a mechanical system. Second one is a fluidic system, which is the second one. So at the bottom you can see, let me just zoom it a bit so that you don't get confused with the other things. So this is the mechanical system. So mechanical system la pathina you have your
டேஷ்பாட். ஸோ அந்த பிஸ்டனை வந்து எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோர்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர்எம். ஈக்குவேஷன் இஸ் எஃப் ஈக்குவல் டு வி இன்டூ ஆர்எம். ஆர்எம் இஸ் யுவர் ரெசிஸ்டன்ஸ் இன் அ மெக்கானிக்கல் சிஸ்டம். செகண்ட் ஒன் இஸ் அ ஃப்ளூயிடிக் சிஸ்டம். ஸோ ஃப்ளூயிடிக் சிஸ்டம்னா ஒரு பைப் இருக்குது, அதில் வாட்டர் ஃப்ளோ ஆர் சம் அதர் ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் சேஞ்ச் இன் த ப்ரெஷர் காசஸ் தி flow in the liquid, right? So pressure change பொறுத்து தான் அந்த பைப்ல வந்து flow வந்து இருக்கிறது நமக்கு, right? So del P is your change in pressure, P1 minus P2. P1 is your pressure at this end, P2 is the pressure at the other end. இதை வச்சு நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவேஷன் எழுதணும்னா del P equal to Q into RF, where del P is the change in the pressure, Q is the flow rate, RF is your resistance in the fluid. So this is the resistance in a fluidic system. So mechanical system பார்த்துட்டோம், fluidic system பார்த்துட்டோம். Next, third one. Third one is your thermal system. So thermal system na you have a block. So அந்த பிளாக்குக்கு இந்த பக்கம் ஒரு டெம்பரேச்சர் இருக்கு, அந்த பக்கம் ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வீடே வச்சுக்கலாமே. ஸோ வீட்டில் உள்ள வால் இருக்கு, செவர் இருக்கு அப்படின்னா வீட்டுக்கு வெளியில டெம்பரேச்சர் வேற மாதிரி இருக்கும், வீட்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா டெம்பரேச்சர் வேற மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ இன் சன்னி டே வெளில வந்து பயங்கர வெயிலா இருக்கு அப்படின்னா அப்போ செவரோட அவுட் சைட் வந்து இட் வில் பி ஹேவிங் அ ஹை டெம்பரேச்சர். when you enter the house, வீட்டுக்குள்ள நீங்க ஏசி வச்சிருக்கீங்க இல்ல நார்மலா ஒரு ஃபேன் இருக்குன்னா கூட வீட்டுக்குள்ள டெம்பரேச்சர் will be different. so அதே சேம் வால்ல அவுட் சைட் டெம்பரேச்சர் அண்ட் இன்சைட் டெம்பரேச்சர் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், ரைட்? so that's a thermal system. so இப்போ change in temperature is del theta equal to theta 1 minus theta 2, ரைட்? ஸோ இதை பேஸ் பண்ணி தீட்டா ஒன்ன்றது உள்ள உள்ள டெம்பரேச்சர், தீட்டா டூன்றது வெளில உள்ள டெம்பரேச்சர். ஸோ இந்த டெம்பரேச்சர் வச்சுட்டு யூ ஆர் கோயிங் டு ரைட் யுவர் ரெசிஸ்டன்ஸ் இன் தெர்மல் சிஸ்டம். ஸோ த ஈக்குவேஷன் இஸ் டெல் தீட்டா இஸ் ஈக்குவல் டு Q into RT. Qன்றது flow of heat, so heat flow, okay? So which is equal to RT is the resistance in your thermal system. So this is how you model a thermal system. Last one is chemical system. So நம்மளோட பாடியில் வந்து we have chemical system, we have electrical system, and also we have mechanical system. எல்லாமே and also thermal system. So இந்த நாலு kind of system we are having inside your human body, right? So mechanical system க்கு example you can say your muscles, tendons, ligaments, bones எல்லாமே வந்து mechanical systemல வரும். fluidic systemல உங்களோட blood circulation, arteries, veins, capillaries எல்லாமே fluidic system. thermal systemல whatever the heat transfer, so whenever there is a cell metabolism there is always a heat, right? so அந்த metabolic process எல்லாமே வந்து thermoregulation, also your temperature control. so நம்மளோட பாடிக்குன்னு ஒரு internal temperature maintain ஆகுது இல்லையா, that is your thermal system. லாஸ்ட் ஒன் கெமிக்கல் சிஸ்டம். வந்து எல்லா சிஸ்டம்லையுமே யூ ஹாவ் திஸ் கெமிக்கல் அயான்ஸ். ஸோ பாடி ஃபுல்லாக வந்து கெமிக்கல்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கு, ரைட்? ஸோ அந்த கெமிக்கல் அயான்ஸோட ப்ரெசன்ஸ் தட் காசஸ் யுவர் சேஞ்சஸ் இன் தி ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து மசில் பொட்டன்ஷியல் எல்லாமே வரும், ரைட்? ஸோ கெமிக்கல் சிஸ்டம் இஸ் ஆல்சோ தேர். ஸோ இதில் வந்து வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ், இதுதான் ஒரு செல் அப்படின்னா வெளில வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் யுவர் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஸ்டஃப், ரைட்? ஸோ இதில் you have there is a change in the electrochemical gradient, right? so அந்த செல்லுக்குள்ள வந்து usually you have your potassium, செல்லுக்கு வெளில sodium இருக்கும். so action potential நடக்கும்போது there is an ion transfer, right? so அந்த Q indicates your ion transfer. so del Q is equal to del psi is equal to psi 1 minus psi 2. so இதுல இருந்து del psi is equal to Q into RC. RC is your resistance in a chemical system. So we have seen 4 different types of resistance. Resistance in a mechanical system, resistance in a fluidic system, resistance in a thermal system, and resistance in a chemical system. So this is how we model the different types of systems. So first property resistance பாத்துறோம். Next capacitance, which is C equal to Q by V. ஸோ இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டியை நம்ம ஜெனரலாக வந்து ஒரு சிஸ்டமில் என்ன சொல்லுவோம்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் நம்ம என்ன சொல்லுவோம், வி கால் இட் அஸ் ஸ்டோரிங் த எலக்ட்ரிக்கல் சார்ஜ், ரைட்? ஸோ கெப்பாசிட்டரோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, இட் ஸ்டோர்ஸ் தி எலக்ட்ரிக்கல் சார்ஜ் இன்சைட் இட். ஸோ அதை வந்து ஒரு ஃபிசியாலஜிக்கல் சிஸ்டமில் எப்படி மாடல் பண்ண போகிறோம்னு we are going to see. ஸோ Qன்றது நம்மளோட அக்குமுலேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் இந்த அபவ் ஈக்குவேஷன்லேருந்து. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா Q equal to integral 0 to t I into dt. ஸோ இந்த ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணீங்க அப்படின்னா Qன்றத we are going to replace it as psi. Psi equal to 1 by c 0 to t eta dt. So this is how we write the generalized equation. So
Qன்றது தான் accumulation of electric charge. அதை we are going to write it as psi equal to 1 by c integral 0 to t eta dt. Okay, so this is how we get the generalized equation for storage. இப்போ இந்த capacitance இந்த நாலு சிஸ்டம்க்கும் we are going to write. Okay, first thing is spring. ஸோ ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஸ்டோரேஜ்ன்றது என்ன அப்படின்னா உங்களோட ஸ்ப்ரிங் சிஸ்டம் தான். ஸோ அதர் ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டூ சிஎம். சிஎம் இஸ் யுவர் கெப்பாசிட்டன்ஸ் இன் மெக்கானிக்கல் சர்க்யூட். ஸோ ஒரு மெக்கானிக்கல் சர்க்யூட்டில் கெப்பாசிட்டன்ஸ் என்ன அப்படின்னா ஸ்ப்ரிங்கு. ஸோ ஸ்ப்ரிங்கு தான் அந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிட்டு இட் வில் ரிலீஸ் த எனர்ஜி, ரைட்? ஸோ தட் இஸ் அ மெக்கானிக்கல் சிஸ்டம், அதோட கெப்பாசிட்டன்ஸ். செகண்ட் ஒன் இஸ் fluidic system. ஸோ fluidic system பொறுத்த வரைக்கும் வால்யூம் சேஞ்ச் இஸ் யுவர் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது லெட்ஸே ஹார்ட்டே வச்சுக்கலாமே. அந்த ஹார்ட்குள்ளே வந்து சேம்பர்ஸ் வந்து பிளட் ஃபில் ஆகும்போது இட் வில் டைலேட் அண்ட் தென் பிளட்டை வந்து வெளில அனுப்பும் போது இட் வில் கான்ட்ராக்ட், ரைட்? ஸோ அந்த வால்யூம் சேஞ்ச் டெல் வி அந்த ப்ரெஷர் சேஞ்ச் டெல் பி. இதை வச்சு தான் உங்களோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து யூ கேன் சே இன் அ fluidic system. ஸோ டெல் வி இஸ் ஈக்குவல் டு டெல் பி இன்டூ CF, where CF is your capacitance in a fluidic system. Next one is thermal system. So thermal system ku you have a block. So on the block kulla ஒரு temperature இருக்கு, வெளில ஒரு temperature இருக்கு. Del theta is your difference in temperature. So heat stored is equal to Q. Q is equal to del theta into CT, where CT is your capacitance in a thermal circuit. So for example நீங்கள் ஒரு ஃப்ளாஸ்கே வச்சுக்கோங்களேன், ஒரு தெர்மோஸ் ஃப்ளாஸ்க். அந்த தெர்மோஸ் ஃப்ளாஸ்க்குள்ளே it has some temperature, வெளில ஒரு temperature இருக்கும். ஸோ அந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வச்சு தான் you are going to see the heat storage capacity of the flask. So that's one simple example. Last one is chemical system. So chemical system na you have a beaker. So on the beaker la you have some chemical. ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ கெமிக்கல் அயான்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதோட கான்சென்ட்ரேஷன் தான் வந்து உங்களோட கெப்பாசிட்டன்ஸ். ஸோ த மாஸ் ஆஃப் த கெமிக்கல் ஸ்பீஷிஸ் Q இஸ் ஈக்குவல் டு 5 இன்டூ C of C, where C of C is your capacitance of a chemical system. Okay, so we have seen capacitance in the 4 types of systems: mechanical system, fluidic system, thermal system and your chemical system. Okay, so this is how we represent it. So electrical resistance பொறுத்த வரைக்கும் voltage and current yields power. Mechanical system பொறுத்த வரைக்கும் force is multiplied by velocity gives the power. Fluidic systemல பவர்ன்றது என்ன? It's a product of pressure and flow rate. So எந்த ஒரு சிஸ்டம் எடுத்தாலுமே energy is dissipated. So energy வந்து it can be either stored or it can be transferred, right? So it cannot be destroyed or created, right? So அதனால the energy which is stored is called as a static or potential energy. இதே ஒரு எனர்ஜி வந்து ஃப்ளோவாக வச்சுன்னா then it's a kinetic energy. We all know this, right? So இதெல்லாம் ஃபிசிக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ மெக்கானிக்கல் ஸ்ப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் force produces an extension of X length units which leads to the storage of potential energy. ஸோ இந்த ஸ்ப்ரிங் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து அந்த ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னா இட்ஸ் ஸ்டோரிங் த எனர்ஜி. ஸோ தட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதே மாதிரி பலூன். ஸோ அந்த பலூன் வந்து when it is storing some air within it. So அந்த balloon வந்து energy store பண்ண it is storing the energy, right? So நம்ம வந்து அதில் air blow பண்ண balloon is expanding. So it is storing the energy inside. So that's one kind of potential energy until the balloon is bursting. So balloon burst ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அதில் maximum எவ்வளோ வந்து air போக முடியுமோ அவ்வளோ flow பண்ணுவோம், right? So that is one kind of potential energy. And third property is inertance. Inertance அப்படின்றது என்னன்னா it's nothing but inductance. So it allows the storage of kinetic energy in electrical system. So potential energy பார்த்துட்டோம். Next one is kinetic energy. So இதோட equation V equal to L into di by dt. இதை வந்து நம்ம ஜென்ரலாக எழுதணும் அப்படின்னா V சைன் மாற்றிடுவோம், L into d eta by dt. So this is the generalized system equation. Okay, so we have seen resistance, capacitance and inductance. மூணுமே பார்த்தாச்சு. Next one is models with the combination of system elements. So model வந்து சீரீஸ்ல இருந்து அப்படி இருக்கும், parallel இருந்து அப்படி இருக்கும்ன்றதை we are going to see. So இது வந்து நீங்கள் electrical circuitsல you would have studied. So node analysis, mesh analysis அதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி தான் equation எழுத போகிறோம். So first is the node labeled 0 represents the reference level of effort variable psi with which all the other nodes are compared. So இங்கே வந்து 0 அப்படின்னு ஒரு நோடு இருக்கு இல்லையா, அதுல இருந்து தான் we are going to measure the effort level which is your voltage. So usually நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் வரைஞ்சிங்கன்னா
across these two nodes தான் you will check the voltage, right? ஸோ அதை தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோடு வந்து we also call it as electrical ground. ஸோ இந்த இடத்த வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்போம் சர்க்கியூட் வரையும் போது, ரைட்? ஸோ இதில் வந்து you have three different variables, psi A, psi B and psi 3, eta 3, ரைட்? ஸோ psi A and psi Bன்றது அக்ராஸ் வேரியபிள்ஸ், அதாவது இந்த நோடல் வோல்டேஜ் அந்த இந்த நோடல் வோல்டேஜ் ரெண்டு வோல்டேஜ் நம்ம மெஷர் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். அண்ட் eta 1, eta 2, eta 3 ரெப்ரசன்ட் தி த்ரூ வேரியபிள்ஸ். அதாவது இதை நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டாக அசியூம் பண்ணீங்கன்னா this 2 psi A and psi Bன்றது நோடல் வோல்டேஜ், eta 1, eta 2, eta 2ன்றது கரண்ட். ஸோ இந்த பிரான்ச்சில் உள்ள கரண்ட், இந்த பிரான்ச்சில் உள்ள கரண்ட், இந்த பிரான்ச்சில் உள்ள கரண்ட், அதை தான் வந்து அவங்க வந்து ஃபிசியாலஜிக்கல் மாடலிங் டேர்ம்ஸில் சொல்கிறாங்க ஈட்டா அண்ட் சை அப்படின்னு. ஸோ அதை நீங்கள் வேறு என்னமோ நினச்சிக்க வேணாம், இட்ஸ் ஜஸ்ட் அன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் அனாலஜி, அவ்வளோதான். ஓகே, அது ஜென்ரல் டேர்ம்ஸில் எழுதியிருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் நோடல் ஈக்குவேஷன் அண்ட் மெஷ் ஈக்குவேஷன் இப்போ எழுத போகிறீங்க. ஸோ algebraic sum of across variable around any closed circuit equals to 0. இது வந்து உங்களோட கிர்ச்சாஃப் கரண்ட் லா அண்ட் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா அதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ இந்த லூப் ஏபிஓஏ, ஏபிஓஏ இஸ் திஸ் ஒன். இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் வந்து ஈக்குவேஷன் எழுதிங்கன்னா எப்படி இருக்கும்? psi a minus psi b is plus psi b minus 0 plus 0 minus psi a is equal to 0. அதாவது இந்த ரெண்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டு அந்த இது. ஸோ இந்த மூணு காம்பினேஷனும் நம்ம ஆட் பண்ணால் யூ வில் கெட் அ 0. ஸோ தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் இஸ் த algebraic sum of through variable into a given node must be equal to 0. அதாவது current entering the junction is equal to current leaving the junction, right? ஸோ இந்த junction psi bல நம்ம ஆட் பண்ணும்போது eta 1 and eta 1 is entering the node, eta b and eta 3 and eta 2 is leaving the node. So eta 1 is positive, eta 2 and eta 3 are leaving, so we are giving the negative sign here. So இந்த மூணுத்தையும் நீங்க ஆட் பண்ணா you will get a 0, which is your Kirchhoff current law, right? Sum of current entering is equal to sum of current leaving the junction. And then we have E1, E2, E3. இந்த மூணுமே வந்து எலமெண்ட்ஸ். நீங்கள் சும்மா E1, E2, E3 போட்டிருக்காங்களே, அது வந்து ஏதாவது ரெசிஸ்டராக இருக்கலாம், கெப்பாசிட்டராக இருக்கலாம், ஆர் இட் கேன் பி எனிதிங். ஸோ அதை வந்து ஜென்ரலாக நம்ம வந்து போட்டிருக்கோம், ரைட்? Are you guys able to follow? Is this understandable? Am I going too fast? Yes, no? Yes, ma'am. Okay. Yes, ma'am. Okay, pa, good. சரி. ஸோ இப்போ அதையே வச்சு we are going to write few more equations. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் தான், நீங்கள் ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் படித்தது தான் எல்லாமே. ஸோ இப்போ வந்து யூ ஆர் கோயிங் டு ரைட் சீரீஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன். ஸோ சீரீஸ்னால் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவோம், பேரலல்னா மல்டிப்ளை பண்ணி அண்ட் தென் டிவைட் பை த காம்பினேஷன், ரைட்? ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார் எலக்ட்ரிக்கல் ஃப்ளூயிடிக் தெர்மல் அண்ட் கெமிக்கல் சிஸ்டம் நெக்ஸ்ட் வரும். ஓகே, சரி. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் அன் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். ஸோ எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலில் இருக்குது, சீரீஸில் இருக்குது. அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் பேரலல் அண்ட் கெப்பாசிட்டர் சீரீஸ். ஸோ ரெசிஸ்டருக்கும் கெப்பாசிட்டருக்கும் இந்த ஈக்குவேஷன் வில் வேரி. ஸோ ரெசிஸ்டர் வந்து பேரலாக இருந்தால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை ஆட் பண்ணுவோம். கெப்பாசிட்டர் வந்து சீரீஸில் இருந்தால் நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். ரெசிஸ்டர் வந்து சீரீஸில் இருந்தால் ஆட் பண்ணுவோம், கெப்பாசிட்டர் பேரலில் இருந்தால் ஆட் பண்ணுவோம். இதுதான் வந்து மெயினாக வந்து யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஓகே, ஸோ these four equations you should remember for resistance and capacitance. இதே equations we are going to apply for mechanical system first. So mechanical systemல first resistor equivalent யாரு? நம்மளோட dashpot. So which is your piston system. So அது parallel இருந்தா what you are going to do? We are going to mechanical systemல mechanical systemல dashpot represents resistance and spring represents the compliance, which is your capacitance. So first one is a dashpot. So dashpot ரெண்டுமே வந்து it's connected in parallel. So R is equal to RM1 plus RM2. இதே வந்து dashpot வந்து சீரீஸ்ல இருந்தது அப்படின்னா you are going to make it as an opposite. So 1 by RM1 plus 1 by RM2 அதோட inverse. So that's how we calculate in a mechanical system. Next, compliance வந்து parallel இருந்ததுன்னா you are going to write C equal to 1 by CM1 plus 1 by CM2 அதோட inverse. கம்ப்ளைன்ஸ் அதாவது ஸ்ப்ரிங், ரெண்டு ஸ்ப்ரிங் வந்து சீரீஸில் கனெக்ட் ஆயிருந்ததுன்னா CM1 ப்ளஸ் CM2. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்க்கு அப்படியே டோட்டல் ஆப்போசிட் உங்களோட மெக்கானிக்கல் சிஸ்டம். ஸோ எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் ரெண்டு பேரலல் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் நம்ம வந்து இன்வர்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம்.
அதே மெக்கானிக்கல் சிஸ்டமில் 2 டேஷ்பாட் வந்து பேரலாக கனெக்ட் ஆயிருந்ததுன்னா நம்ம ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் 2 கெப்பாசிட்டர் வந்து பேரலில் இருந்தால் நம்ம ஆட் பண்ணுவோம். இங்கே 2 கெப்பாசிட்டர் பேரலில் இருந்தால் நம்ம வந்து இன்வர்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. யூ ஷுட் பி வெரி கிளியர் இன் திஸ். ஸோ இதுலேருந்து the force is equal to V into RM1 plus RM2 which is for your first dashpot system இருக்கு இல்லையா? ஸோ dashpot system ஓட equation if you go back and see F is equal to F is equal to V into RM. So that is your dashpot equation, right? So அதிலிருந்து தான் we are getting this equation which is F is equal to V into RM1 plus RM2. So இதிலிருந்து combined resistance ன்றது என்ன? R is equal to total resistance is equal to RM1 plus RM2. அதே மாதிரி the length. So spring பொறுத்த வரைக்கும் change in length தான் நம்ம மெயினாக பார்ப்போம். அந்த change in length is X. X is equal to F1 CM1 which is equal to F2 CM2. So இதிலிருந்து the total capacitance or compliance is 1 by C equal to 1 by CM1 plus 1 by CM2 which is given here. Okay, so this is how we calculate for a mechanical system. Any doubts up to this? Is it clear? Yes, no? Yes, ma'am. Okay. So next topic is distributed parameter versus lumped parameter. So distributed and lumped என்னன்றது I have said it again and again. So lumped parameter அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து concentrated into a single element. So ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே ஒரு சிஸ்டமாக we are going to take. So for example, in lung mechanics model, the total resistance of central airways is lumped into a single quantity, which means அந்த ஏர்வேஸ்ல யூ ஹேவ் ப்ராங்கை ப்ராங்கியோல்ஸ் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஆல்வியோலி வரைக்கும் இருக்கு. அது எல்லாத்தோட ரெசிஸ்டன்ஸையும் சேர்த்து நீங்கள் ஒரே ஒரு குவான்டிட்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் தட்ஸ் அ லம்ப்டு மாடல். டிஸ்ட்ரிபியூட்டட் மாடல் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் இன்ஃபைனட்டிசிம்லி ஸ்மால் லம்ப்டு பேராமீட்டர்ஸ் சப் மாடல்ஸ் விச் மீன்ஸ் தட் ஒரு மாடலை நீங்கள் குட்டி குட்டி மாடலாக யூஆர் கோயிங் டு கிவ் இட் அஸ் அ ஸ்மால் ஸ்மால் கம்பார்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நர்வ் ஃபைபர் அன்மைலினேட்டட் நர்வ் ஃபைபரை எக்ஸாம்பிளாக எடுத்துக்க போகிறோம். அன்மைலினேட்டட் அப்படின்னா நர்வ் ஃபைபரில் இட் டசன்ட் ஹாவ் அ மைலின் ஷீத். மைலின் ஷீத் இஸ் லைக் அ இன்சுலேட்டர் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் ஃபார் யுவர் நியூரான்ஸ். ஸோ அந்த நியூரான்ஸில் வந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு லேயர் மாதிரி சரௌண்ட் ஆயிருக்கும். தட் இஸ் யுவர் மைலின் ஷீத். அது வந்து நீங்கள் அனடாமியில் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். ஓகே, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி lumped parameter and distributed parameter models of the passive cable characteristics of an unmyelinated nerve fiber. So first பாத்தீங்கன்னா you have different components here. So you have a resistor. Okay, அதோட equationsலாம் கீழே இருக்கு. Okay, so you have resistance, capacitance in series and parallel connection. So cell-ஓட interior வந்து you have modeled as a series of resistance. Membrane வந்து resistance and membrane வந்து you have modeled it as resistance and capacitance ஓட combination மாடல் பண்ணியிருக்கோம். And then you have modeled the extracellular fluid as a just ground வச்சிருக்கோம் extracellular fluid. Okay, so this is how we connect as a model for your nerve fiber. Next இங்க பாத்தீங்க அப்படின்னா nerve fiber-ஓட current flow. So current flow வந்து I and then change in current. இங்க வந்து nerve fiberலேருந்து வேற ஏதாவது பக்கத்து நர்வ் ஃபைபர்லேருந்து ஏதாவது கனெக்ஷன் வந்துச்சுன்னா ஐ மீன் கரண்ட் ஃப்ளோ வந்துச்சுன்னா அது வந்து டெல் ஐ. ஆக்சுவலாக அந்த நர்வ் ஃபைபரில் இருக்க கரண்ட் ஐ, டெல் ஐ இஸ் சம் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ் கமிங் டு தி நர்வ் ஃபைபர். ஸோ த டோட்டல் கரண்ட் இஸ் ஐ பிளஸ் டெல் ஐ அண்ட் தென் த ரேடியஸ் ஆஃப் திஸ் இஸ் ஏ and then the total length of this nerve fiber is del x. So it can change also. Okay, so இதை வச்சு you are going to write some equations here. Okay, so the nerve fiber is modeled as a network connecting serially connected multiple subunits. So அதில் வந்து என்னென்ன elements இருக்கு? RX, RM and CM. RX என்றது axial resistance of 1 centimeter of nerve tissue per centimeter square of the cross sectional area. So 1 centimeter of the nerve tissue per centimeter square ஓட மாடல் தான் இது. அப்போ imagine whole nervous system மாடல் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் வேணுன்றதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. This just represents 1 centimeter of nerve tissue per centimeter square of cross sectional area. So it's very very small unit தான் நம்ம வந்து இப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்.
So இப்போ whole nervous system model பண்ணனும், you have billions and billions of neurons, which means this circuit will go on like a bigger blocks. Okay. So Rm and Cm represent the resistance and capacitance of 1 centimeter square of the nerve membrane surface area. So Rm is the resistance, Cm is the capacitance. Radius is A. Length is del x, small change in length. So இதுல இருந்து வர intracellular voltage we are modeling it as del V. Axial current is del I. இதுல இருந்து we are going to write some equations. So this equations del V is equal to minus I Rx dx divided by 5a square. So அந்த per axial distance ஏரியால எவ்வளோ voltage change இருக்குன்றதுக்கு தான் இந்த equation. So இந்த ரெண்டு சைட்லையும் you are going to divide it by del x. So del x வச்சு you are going to yeah, you are going to divide it. So ரெண்டு சைடும் divide பண்ணா என்ன ஆகும், இந்த del x வந்து cancel ஆயிடும். So cancel ஆயிடுச்சுன்னா del v by del x is equal to minus irx by 5a square. So இதுல இருந்து current நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா current is equal to minus v by rm into 2 pi a del x. 2 pi a ன்றது அந்த surface area, அதோட surface area, plus cm ன்றது capacitance. 2 pi a into del x del v by dt. So இதுல இருந்து you are going to divide both sides of equation 3 by del x. In the third equation you are going to divide it by del x. So first voltage க்கு ஒரு equation எழுதுறோம், அதை வந்து del x ஆல் divide பண்ணி you are getting some values. Next current க்கு ஒரு equation எழுதிருக்கோம், அதை you are going to divide by del x. So minus v by rm into 2 pi a, இந்த del x cancel ஆயிடும், plus cm into 2 pi a del v by del t. So இப்போ இந்த voltage equationையும் current equationையும் you are going to combine. ரெண்டுத்தையும் combine பண்ணா என்ன வரும், del del square v by del x square is equal to 2 rx by a cm into dv by dt plus v by rm. So ரெண்டு equation combine பண்ணி you have got your final equation. So this is how you model a nerve fiber. So nerve fiber model வந்து அவங்க கேக்குறாங்க அப்படின்னா you have to draw this diagram and you have to write these equations. அதில் உள்ள ஒவ்வொரு parametersம் என்னன்றது நீங்கள் represent பண்ணணும், and then இந்த equations எழுதி final equation போடணும். Okay, so this is how you represent your nerve fiber model. Okay. Next thing is linear time invariant system. So linear time invariant அப்படின்னா measurable input and output. So input என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு outputடையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். Plus it is time invariant. So என்ன டைம் ஆனாலும் your system will be same. So it's not going to change. For example, இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா joint stiffness, அதாவது limb stiffness. நம்மளோட ஹேண்டு அண்ட் நீ ஜாயிண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா எல்போ ஜாயிண்ட் நீ ஜாயிண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா there will be some stiffness in the muscles. ஸோ அந்த ligaments and tendonsோட ஸ்டிஃப்னஸை வந்து we are going to model as a linear time invariant system. ஸோ இதில் வந்து ஏதாவது unwanted noise அப்படிலாம் இருந்தது அப்படின்னா நம்ம if you use Fourier domain, so frequency domainல பார்க்கும்போது ratio of the output to the input in the Fourier domain may give poor estimate of the transfer function. ஸோ என்ன கைண்ட் ஆஃப் அப்ரோச் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஃபூரியர் அப்ரோச் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நாய்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் யூ மை நாட் கெட் தி எக்ஸாக்ட் ஆன்சர். ஸோ திஸ் கேன் பி டன் பை டிவைடிங் த டியூரேஷன் ஆஃப் மெஷர்மெண்ட் இன்டு எம் பிளாக்ஸ். தீஸ் பிளாக்ஸ் மே பி ஓவர்லேப்பிங். ஸோ அதனால் உங்களோட ஃபுல் சிஸ்டமோட அவுட்புட்டையும் நீங்கள் மெஷர் பண்ணும்போது யூ கேன் மேக் இட் அ ஸ்மால் பிளாக்ஸ். ஸோ இதை வந்து ஆக்சுவலாக சிக்னல் ப்ராசஸிங்கில் என்ன சொல்லுவோம், விண்டோயிங் டெக்னிக்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ அதை தான் வந்து அவங்க இப்படி போட்டிருக்காங்க. அண்ட் இதுலேருந்து உங்களோட ஆவரேஜ் பவர் ஸ்பெக்ட்ரம் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா SXX of k and cross spectrum which is SXY of k. ஸோ அதோட ரிலேஷன்ஷிப் தான் வந்து உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் which is h of k is equal to SXY of k divided by SXX of k. ஸோ அதோட cross spectrum divided by average power spectrum is your transfer function. Okay, so this is for a system with a limb stiffness. So limb stiffness measure பண்ணும்போது ratio of force நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு we use this kind of equation. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்க்கு எப்படி நம்ம வந்து அதாவது வாட் டு சே எல்லாமே வந்து வாட் எவர் parameters we are taking from the body, it's like a bio signal தான். ஸோ ஒரு பயோ சிக்னல் இருக்குன்னா அதில் என்ன கைண்ட் ஆஃப் சிக்னல் ப்ராசஸிங் டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி தான் வந்து இந்த மாடலிங்கும் இருக்கும். ஏன்னா we are going to write some equations, so obviously you are going to use Fourier transform, Laplace transform, அந்த மாதிரி சில transforms யூஸ் பண்ணி தான் you are going to get some output data. ஸோ அதனால சிக்னல் ப்ராசஸிங்கும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த சப்ஜெக்டில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் LTI சிஸ்டம் வித் அன்னோன் இன்புட். ஸோ இன்புட்டே என்னன்னு நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன,
with measurable input and output. Input என்னன்னு நமக்கு தெரியும், அவுட்புட்டும் என்னன்னு தெரியும். That is case 1. ஸோ கேஸ் 1 நமக்கு தெரியும் போது we use this kind of equation. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவுட்புட்டும் நமக்கு தெரியும், இன்புட்டும் தெரியும். பட் இன்புட் என்னன்னே நமக்கு தெரியாது அப்படின்றப்போ வாட் we can do is, ஸோ இதுக்கு வந்து we have to find out some physiological process. ஸோ பேசிக்கலாக அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா தெரிஞ்சதுன்னா கூட we can find out. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா EEG அண்ட் EMG. ஸோ EEG அண்ட் EMGயில் இன்புட்டை வந்து நம்மளால் டிஃபைனே பண்ண முடியாது. ஏன்னா பிரெயினோட ஃபங்க்ஷனும் சரி மசில்ஸோட ஃபங்க்ஷனும் சரி டிபெண்ட்ஸ் ஆன் தி டோட்டலி இட் இஸ் டிபெண்ட் ஆன் தி ஹியூமன்ஸ் ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோமோ அதை பொறுத்து EEG மாறிட்டே இருக்கும். நான் இப்போது when I'm talking, my brain waves will be different. When I'm not talking, my brain waves will be different. When I'm sleeping, it will be different. Even though I'm sleeping, my brain might be active. So அப்போ வந்து EEG வேற மாதிரி இருக்கும், right? So அந்த மாதிரி lot of things are happening in EEG and EMG. So அதனால these are systems with the unknown input. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரலாக ஒரு ஒயிட் நாய்ஸ் சிக்னலாக வந்து தே மாடல் த சிஸ்டம். ஸோ சிக்னலோட அவுட்புட்டை வந்து ஒரு ஒயிட் நாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாடல் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து you would have studied LTE systems in your signal processing, right? ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மாடல்ஸ் கூட கொஞ்சம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ அப்போ வந்து you would have studied all this. ஸோ இதில் frequency domain characteristics of such random noise are similar to the impulse or delta function. ஸோ ஒரு டெல்டா ஃபங்க்ஷனோட frequency domain எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஒயிட் நாய்ஸோடதும் இருக்கும்னு சொல்லிட்டு we generally assume. And in the time domain, the random noise is a signal of ஸோ ரேண்டம் நாய்ஸ் வந்து ஃபைனைட் டியூரேஷன் சிக்னல்னு we are going to assume. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ வாட் எவர் ஸோ மாடலிங் அப்படின்றப்போ we are going to make as many assumptions as possible. ஏன்னா பாடியோட எக்ஸாக்ட் ஃபிசியாலஜி அண்ட் எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து நம்ம மேத்தமேட்டிக்ஸில் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா we have to make some assumptions. அப்படி பண்ணால் மட்டும்தான் we can get some model. Okay. And in this case, the frequency spectrum of the observed signal is regarded as a transfer function of the system. So, இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜெனரலாக ஒரு ஆட்டோ ரெக்ரெசிவ் டைம் சீரீஸ் மாடலாக வந்து மாடல் பண்ணுவாங்க. ஸோ யுவர் ஈக்குவேஷன் இஸ் y of n is equal to summation k equal to 1 to m ak y of n minus k plus w of n. ஸோ இதை தான் நான் ஆல்ரெடி சொன்னேன். we are going to consider some white noise is added to your signal. ஸோ என்ன சிக்னல் நம்ம எடுத்தாலும் அது கூட ஒரு நாய்ஸ் ஆட் ஆகும் we are going to assume that is your w of n. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகேன்றது உங்களோட yeah, here it is given. So we have akன்றது தான் smaller number of parameters that are used to describe the system. ஸோ ஏதாவது டயக்னாசிஸ் நம்ம பண்ணோம்னா கூட இந்த பேராமீட்டர் ஏகே என்னன்னு நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த ஏஆர் மாடல்லேருந்து we can easily find out. ஒய்ன்றது நம்மளோட அவுட்புட். ஏன்னா இந்த சிஸ்டம்ல நமக்கு இன்புட்ங்கிறது என்னன்னே தெரியாது, ரைட்? ஸோ அந்த மாதிரி சிஸ்டம்க்கு தான் we are going to model this. So this is an unknown input. So there is no x here, right? So usually x is your input. இந்த சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா there is only y and w and there is a a. ஏன்றது தான் நம்மளோட பேராமீட்டர், அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஒய்ன்றது நம்மளோட அவுட்புட் அட் ஈச் இன்ஸ்டன்ட் n மைனஸ் கே. ஸோ என்னன்றது 60 செகண்ட்ஸ் அப்படின்னா 60 மைனஸ் ஈச் இன்ஸ்டன்ட். ஸோ ஈச் இன்ஸ்டன்ட் யூ ஆர் கோயிங் டு கெட் சம் வேல்யூஸ். ஸோ அந்த ஏன்றத வேல்யூஸை வச்சு தான் நம்ம வந்து we are going to make some diagnosis. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ EEG வந்து நீங்கள் ஏஆர் மாடலில் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ அந்த பர்சனுக்கு வந்து எபிலெப்சி இருக்கா இல்லையா, இல்லை அந்த பர்சனுக்கு வந்து வேற ஏதாவது டிசீஸ் இருக்கா அப்படின்றத இந்த ஏகேன்ற பேராமீட்டர் வச்சு தான் we can find out. ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இது வந்து இட்ஸ் அ டிஸ்கிரீட் மாடல், ரைட்? ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரீட் சிஸ்டம் வந்து எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா we go for Z transform. ஸோ Z transform போகும்போது இந்த ஈக்குவேஷனுக்கு அப்படியே Z transform எழுதுனா என்ன வரும்? y of z is equal to 1 by 1 minus summation k equal to 1 to m ak z of minus k. ஸோ இந்த ஈக்குவேஷனை அப்படியே வந்து Z transformல நம்ம எழுதியிருக்கோம். ஒயிட் நாய்ஸை வந்து நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கிட்டோம்னா we can eliminate that, right? ஸோ transform பண்ணும்போது ஸோ 1 by 1 minus summation k equal to 1 to 1 to m ak z of minus k. So this is your Z transform. So this is how you model for an system with the unknown input. So known input அப்படின்னா use a transfer function with the cross spectrum and the power spectrum. Unknown inputனா you go for autoregressive model. ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அண்ட் ஓகே நான் லீனியர் அண்ட் டைம் ஒன்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சிஸ்டம் அப்படின்னா நம்மளோட ஃபிசியாலஜிக்கல் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா இட்ஸ் ஆல்வேஸ் நான் லீனியர். அது வந்து லீனியர்னு நம்மளால அசியூம் பண்ணவே முடியாது. ஸோ in order to submit them to linear system analysis, it is necessary to use a linear model that adequately describes the system.
அப்படி இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃபிசியாலஜிக்கல் சிஸ்டம் வந்து லீனியர் அப்படின்னு நீங்கள் மாடல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேராமீட்டர் வச்சுக்கணும், பட் தென் இட் ஒன்ட் பி வெரி அக்யூரேட். ஸோ அதையும் வந்து யூ ஷுட் ரிமெம்பர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், thermometers and electronic amplifiers are linear in their normal range of operation, but extremely large signals will not produce a corresponding large output. So yeah, ஸோ இது வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நார்மல் தெர்மாமீட்டரை வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ தெர்மாமீட்டர் வந்து அந்த தெர்மாமீட்டரோட ஸ்கேல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரீடிங் வந்து அதை காட்ட முடியும். அதை போயிட்டு நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹீட் டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ண அப்படின்னா அதால முடியாது, ரைட்? ஸோ அதே தான் வந்து அவங்க சொல்கிறாங்க, நான் லீனியராக இருக்கிற ஒரு சிஸ்டம் வந்து லீனியராக மாடல் பண்ணிங்கன்னா அவுட்புட் அப்படி தான் இருக்கும். ஏன்னா லீனியர் மாடலோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். அதை போய் நீங்கள் வந்து ஒரு ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் இல்லை வந்து ஒரு லங்கோட ஃபங்க்ஷனை மாடல் பண்ண யூஸ் பண்ணீங்கன்னா you won't get your exact output. So that is what they are saying. Okay, next thing is time varying system. So time varying system la main thing is stationarity. So stationarity அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த சிஸ்டமோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எப்போவுமே வந்து இட் வில் பி சேம். ஸோ மீன் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எல்லாமே வந்து ஸ்டேஷ்னரி அப்படின்னா இட் வில் பி ஆல்வேஸ் சேம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இசிஜி சிக்னல் எடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ பீரியடிக் சிக்னல், ரைட்? ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து இசிஜி அன்லெஸ் தெர் இஸ் எனி அப்நார்மாலிட்டி, ஸோ அந்த பர்சனுக்கு ஏதாவது ஹார்ட் டிசீஸ் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் வந்து அதில் சேஞ்ச் வரும். மற்றபடி நார்மல் இசிஜி எப்போவுமே சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க சிஸ்டம்க்குலாம் வந்து மீன் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஆல்வேஸ் சேம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சிஸ்டம் வி கால் இட் அஸ் அ ஸ்டேஷனரி சிஸ்டம். ஓகே, ஸோ இது எப்போ வந்து வேரி ஆகும் அப்படின்னா தெர் இஸ் அ சேஞ்ச் இன் ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன், ஃபெட்டிக் ஆர் லேர்னிங். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் மட்டும்தான், அதாவது ஏதாவது அப்நார்மல் கண்டிஷன்ஸில் மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்க்கு வந்து ஜென்ரலாக தே யூஸ் ஷார்ட் டேர்ம் ஃபுரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா எவோக்டு பொட்டென்ஷியல் இருக்கிற டைமில் தே யூஸ் என்செம்பிள் ஆவரேஜ் டெக்னிக். இது எல்லாமே வந்து சிக்னல் ப்ராசஸிங்கில் ஒரு டெக்னிக். ஸோ அதை வந்து இன் டீட்டெயிலாக நம்ம வந்து இதில் படிக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்த மாதிரி மாடலுக்கு எந்த மாதிரி சிக்னல் ப்ராசஸிங் டெக்னிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இதோட அவுட்புட் வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா y of n is equal to x of n plus w of n. ஸோ y is your output, x is your input, wன்றது there is some noise. ஸோ இப்படி தான் வந்து ஜென்ரலாக we use this kind of time varying systemக்கு இப்படி தான் கண்டுபிடிப்போம். அண்ட் there is something called as weighted ensemble average. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு கரண்ட் வேல்யூவை அதோட ப்ரீவியஸ் அண்ட் பாஸ்ட் வேல்யூஸை வச்சு we are going to make it as an average. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பேர் தான் weighted ensemble averaging. ஸோ அதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா it's given like this: x cap of n is equal to am ym of n. aன்றது it's a parameter, actually it's called as a weight in a geometric series. So ஒரு geometric series மாதிரி they have written. ymன்றது current instant ym of n. next past instant இதுக்கு முன்னாடி இருந்த வேல்யூ am minus 1 ym minus 1 of n plus up to a1 y1 of n. so இந்த மாதிரி we are going to write அதோட பக்கத்துல அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 by am plus am minus 1 plus a1. so this is how a equation looks like for weighted ensemble averaging. so yeah, so இதெல்லாம் தான் வந்து various modeling techniques and the different equations. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் புக்ல இருக்கும், மைக்கேல் கூலர். okay, any doubts in this? any questions? No, ma'am. okay, so I'll stop with this. So we'll discuss in the next class. okay, you can leave the meet ma.